ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் எல்லா துரைத்தனங்களையும் ஒழிந்து கொண்டு வெளியரங்க கோலமாகி பாரமான சிலுவையை சுமந்து நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக நொறுக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்தவருடைய நாமத்தினால் இந்த ஆண்டின் கடைசி மாதம் இந்த முதலாம் தேதி, இது வாரத்தில் முதல் நாள். இந்த காலை வேளையில் தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு பலி செலுத்தி தேவன் பேசுவார் என்ற நம்பிக்கையில், விசுவாசத்தில் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில காத்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய மீட்பை பெற்ற தேவ ஜனமாகிய, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளையாகிய, தேவனுடைய மகிமையை பெற்ற கர்த்தருடைய சரீரமாகிய சபையாகிய நமக்கு பரலோகத்திலிருந்து இந்த மாதத்துக்கு உண்டான ஒவ்வொரு நாளும் நாம் வாழக்கூடிய, பிழைக்கக்கூடிய, ஜீவனம் பண்ணக்கூடிய, உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறவருடைய தேவ சமூகத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் நல்லா கேட்டு, நல்லா உற்சாகமா, நல்லா 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 கேட்டு, என்னால எவ்வளவு முடிவை கேட்டு சொல்லு. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் பெருகும். அல்லேலூயா. அது பெருகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பெருகும் என்று எத்தனை விசுவாசிக்கிறார்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மை பெருக செய்கிறவர். ஆமென். அவர் நம்ம என்ன பண்ணுவாரு? பெருக செய்வார். இந்த கடைசி ஆண்டின் மாதத்திலே இந்த காலையில இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் இந்த மாதத்துக்கு உண்டான வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பாக, இந்த ஆண்டின் முதல் மாதம் இருந்து 11 மாதங்கள் கர்த்தர் நம்முடைய சத்தியாவின் மகிமை உழைத்துக்கு சபையார் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில கர்த்தர் கொடுத்த வசனத்தை யாராவது தெரிஞ்சா எழுதி வச்சிருந்தா படிங்க, மைக்கில் படிங்க. எத்தனை பேர் இதுல கவனமா இருக்கீங்க தெரியாது, எத்தனை பேர் இதுல விசுவாசமா இருக்கீங்க தெரியாது. மாதத்துக்கு ஒரு வார்த்தை, என்னைக்கு மாதத்துக்கு ஒரு வார்த்தை, 11 வார்த்தை, 11 வசனத்தை நம்மால என்ன பண்ண முடியல, நினைவில் கொண்டு வர முடியல, ஞாபகத்தில் வச்சுக்க முடியல. அல்லேலூயா. ஞாபகப்படுத்த முடியாது என்பதற்காகத்தான் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய பிரமாணங்களை, என்னுடைய வார்த்தையை உங்கள் இருதயமாகிய கற்பனை என்ன பண்ணாத எழுது, இல்லைன்னா நிலைக்கால எழுதி மாட்டு. எங்க எழுதி மாட்டு? மாட்டி அது சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். எழுதி மாட்டு, அப்போ அது உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். வாசிங்க பாப்போம். முதல் மாதத்திலிருந்து ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிப்ரவரி மாதம் ஆகாயம் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மார்ச் ஏசாயா 55:13. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும்,
காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஏப்ரல் மாதம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். மே மாதம். ஆமோஸ் 9:15. அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஜூன் மாதம். ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன். ஜூலை மாதம். எரேமியா 30:8. அந்நாளில் நான் அவன் முகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. ஆகஸ்ட் மாதம். லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். செப்டம்பர் மாதம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அக்டோபர் மாதம். உபாகமம் 31:6. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நவம்பர் மாதம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம் அதற்குண்டான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தோமா, பெற்றுக்கொண்டோமா, அல்லது அதை அடைந்தோமா? வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை நடத்தினாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. நடத்தினாரா, நடத்தலையா? சும்மா நான் கேட்கறதுக்கு பயிர் சொல்லக்கூடாது. நடத்தினார் என்றால் நடத்தினார், இல்லைன்னா ஏன் ஏன் சில பேரை நடத்தினாரு, ஏன் சில பேரை நடத்தல, ஏன் சில பேருக்கு நன்மை வந்தது, ஏன் சில பேருக்கு நன்மை வரல? இந்த வார்த்தை குறித்த ஆசீர்வாதம் ஏன் சில பேருக்கு வந்தது, ஏன் சில பேருக்கு வரல? காரணம் என்ன? என்ன காரணம்? எது காரணம்? வசனத்தை சில பேர் விசுவாசிக்கிறது. அந்த விதை நல்ல நிலத்தில் விடல. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். 11 மாதமாக நம்மை அற்புதமாக நடத்தினவர் இந்த வருடத்தை முடிக்கக்கூடிய கிருபையை தந்து இந்த 12ஆம் மாதம் இந்த முதல் தேதியிலே கர்த்தர் சபைக்கு, நம்முடைய ஊழியத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம். யாருடைய சத்தம் இது? இது கர்த்தருடைய சத்தம். காதிருந்தா கேள், காதிருந்தா செவி கொடு. கர்த்தருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை இருந்தால் நீ விசுவாசமாயிரு. இந்த மாதத்தில் இதுவரையில் நடக்காத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்தினாலே பிரபலமான ராஜாக்களை அவர்கள் சங்கரித்தார்கள், மலைகளை தாண்டினார்கள், கண்மலையை பிளந்தார்.
எரிகோவை உடைத்தார், யோர்தானை பின்னாலே போக செய்தார். விசுவாசத்தினாலே செங்கல் இரண்டாக பிளந்தது. விசுவாசத்தினாலே மரித்தவன் உயிரோடு இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிற? எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிற? இந்த மாதத்தில், இந்த 12ஆம் மாதத்தில் கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தை வல்லமையான வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் திரும்ப 2 வாரமா உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த 12ஆம் மாதத்துக்கு உண்டான, இந்த மாதத்தின் கடைசி மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்து விட்டார். அதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிற எத்தனை பேர் விசுவாசிகள் எனக்கு தெரியாது. ஆமென். நிச்சயமாகவே இந்த வார்த்தை, இந்த வசனம், கர்த்தருடைய ஆவி உன் வாழ்க்கையிலே பலத்த கிரியைகளை இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். எடுத்தவர்கள் எல்லாம் பரிசுத்த வேதாகமம் யாராரு கையில? கை தூக்கி போங்க. பரிசுத்த வேதாகமம் யாராரு கையில இல்ல? யாராருக்கு இல்ல? நீ இப்ப கையை தூக்கிட்டாதான் உனக்கு கிடைக்கும். இப்ப கை தூக்கிட்டாதான் கிடைக்கும். கிடைப்பா கிடைக்காதா? கிடைக்கும். அதெல்லாம் தானா வரும். கருப்பு காக்காவோ வெள்ளை காக்காவோ ஏதோ ஒரு காக்கை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டா கொடுத்துடும். குட்டையானவனா நெட்டையானவனா என்ன பண்ணிடுவான் வந்து ஏதாவது ஒரு வழியை கத்த திறப்பாரு. கருப்பு காக்கா வெள்ளை காக்கா என்ன சொல்ல பாப்பான்? கருப்பாகிற ஆளாது வெள்ளையாகிற ஆளாது என்ன பண்ணிடுவான்? செஞ்சிருவாங்க. நீ புரிஞ்சுக்க ரகசியத்தை. அமைச்சர் பாப்போம். ஆமென். யாருக்கு இல்ல? பரிசுத்த வேதாகமம் யாருக்கு இல்ல? உங்ககிட்ட கிட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்ப 20. ரைட்டா? 20. சொன்னது அது வருவதற்கு முன்பாக அற்புதமான வழியை கர்த்தர் திறப்பார். பரிசுத்த வேதாகமம் 20 நம்ம கையில வரும். அல்லேலூயா. அதெல்லாம் தானா நடக்கும். கர்த்தர் செஞ்சிருவார். எல்லாரும் எடுத்துங்க. எல்லாரும் கையில எடுத்துங்க. யாத்திராகமம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம் தான். இதை தான் ஆண்டவர் மறுபடி அவர் தொடர்ந்து இடைப்பட்டுக் கொண்டிருந்தார். 14ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை இதை உறுதிப்படுத்தும்படிதான் நம்ம ஆராதனைக்கு முன்பாக ஜெபிக்கும் போது கலை அவர்கள் ஜெபிக்கும் போது சொன்னாரு, மோசே ஜனங்களை நோக்கி பேசினார். அல்லேலூயா. நீ புரிஞ்சுக்கணும், இப்படி எல்லாம் கர்த்தர் நமக்கு இதை உறுதிப்படுத்துறாரு. அந்த வசனத்தை படிக்கலாம். அது என்ன வருது பாரு. எல்லாரும் எடுத்தாச்சா? எல்லாரும் எடுத்தாச்சா? யாத்திராகமம் பக்கத்துல சொல்லிட்டு எல்லாம் தேடிக்கிறாங்க. 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 87 நம்ம பக்கம் 87. நல்லா எடுத்து சீக்கிரம் எடுத்து எடுத்து வாசிங்க. அப்பொழுது மோசே எப்போது? எப்போ? 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 இப்ப. அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, மோசே யாரு? ஊழியக்காரர். மோசே யார்கிட்ட பேசுறாரு? ஜனங்க கிட்ட. அது அன்று அங்க நடந்தது, இது இன்று இங்க நடக்குது. அது அன்று அங்க நடக்குது, இது இன்று இங்க நடக்குது. அல்லேலூயா. முன்னே நடந்ததும் இப்ப நடக்குது. நான் புரிஞ்சுக்கணும். முன்னே நடந்ததும் இந்த பயப்படி நம்ம நீ மட்டும் கத்து, நாங்க மட்டும் அமைதியா இருக்கணும். அப்படிதானே? முன்னே நடந்ததும் இப்ப நடக்குது, இப்ப நடக்கிறதும் முன்னே நடந்தது. அல்லேலூயா. அப்ப முன்னாடி மோசே ஜனங்களோட பேசுறான்னா இப்ப யார் பேசுறது? நீ வரல போற விசுவாசம். அப்போது மோசே ஜனங்களை நோக்கி பேசினாரு. அப்ப நடந்ததா இப்ப நடக்குது. அல்லேலூயா. இப்ப நடக்க போறதுதான் அது முன்னமே நடந்துச்சு. இப்ப விளங்குதா இல்லையா? விளங்குதா? இப்ப உண்மை எனக்கு டைம் இல்லையே, உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுது. அல்லேலூயா. சொல்லி நல்லா புரிஞ்சு. இப்ப நடக்கிறதா, இப்ப நடக்கிறதுதான் எப்ப நடந்தது? சத்தமா. இப்ப நடக்கிறதா முன்னாடி நடந்துச்சு. முன்னாடி என்ன நடந்ததோ அது
அதுதான் இப்ப அப்பா இப்ப ஒட்டினியா அப்பா இதை கொண்டு வரதுக்கு நான் பட வேண்டியது. அல்லேலூயா. இப்ப மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன சொல்ற முதல் வார்த்தை என்னது? பயப்படாத பயப்படாத பயப்படாதீர்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு என்னைக்கு 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 நம்ம இன்றைக்கு என்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு இப்பவே. அல்லேலூயா அல்லேலூயா. நீ நிக்கிறியோ உட்கார்ந்து கொண்டிருக்கிற எப்படி பேச? நீ அமர்ந்து கொண்டிருக்கிறாயோ நிற்கிறாயோ இப்படி எல்லாம் பேசலாம் உனக்கு புரியாது. நீ நிக்கிறியோ உட்கார்ந்து இருக்கிறியோ இல்ல குதி நிக்கிறியோ இப்படி பேசலாம் புரியும் நமக்கு. நீ அமர்ந்து கொண்டு இருக்கிறாயோ அல்லது நிற்கிறாயோ, இன்றைக்கு அமர்ந்து கொண்டு இன்றைக்கு நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாரு. யார் பார்க்க போறது? யார் பார்க்க போறது? யார் பார்க்க போறது? எதுவும் சொல்ல நான் பார்க்க போறேன். இந்த மாதத்துல கர்த்தர் உன்னை கண்டு திறக்க போறார். அல்லேலூயா அல்லேலூயா. அது என்ன தெரியுமா? நான் சொல்றேன் என்ன தெரியுமா? அது என்ன நடக்க போகுதுமா? இந்த வார்த்தை கேட்டு திரும்ப நான் வரேன். கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற, நீங்கள் பார்க்கின்ற, நீங்கள் சுமக்கின்ற, நீங்கள் அனுபவிக்கிற, நீங்கள் துயரப்படுகிற, நீங்கள் வேதனைப்படுகிற, நீங்கள் நெருக்கப்படுகிற, நீங்கள் உபத்திரப்படுகிற இந்த பிரச்சனையை, இந்த எகிப்தியனை இனி என்றைக்கு காண மாட்டீங்க. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? எத்தனை பேர் புரிஞ்சுது? நீ நம்பறியோ நம்பலையோ, நீ எப்படி உட்காந்து எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. என் இடுப்பு வரைக்கும் நெருப்பில் நிக்க நெருக்குது. அல்லேலூயா. என் இடுப்பு வரைக்கும் எப்படி இருக்குது? இங்க ஏசி ஓட்டும் ஃபேன் ஓடுது எனக்கு தெரியல, ஆனா என் இடுப்பு வரைக்கும் என்ன இருக்குது? கர்த்தர் அக்கினியா நிரப்பி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. என் கால் குட்டி கால நெருப்பா இருந்து அனலா பேசுது. கர்த்தருடைய வல்லமையை நமக்கு உணர்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் என்று நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியனை இனி என்றைக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் வந்தது? இப்ப நீ பேச போற, சொல்ல சொல்ல நீ என்ன பண்ண போற? பேச போற. கத்த சொல்லிட்ட இன்றைக்கு காண்கின்ற, காது கேட்க இல்லையா? இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டார். தெரியுதா இல்லையா? வசனம் தெரியுதா இல்லையா? இப்ப சொல்லு பாப்போம், சொல்லு வசனத்தை சொல்லு பாப்போம். இன்றைக்கு வசனமே உன் வாயில வரலன்னா எப்படி ஆவியானவர் கிரியை செய்வாரு? சொன்னதையே சொல்லுமா கிளிப்புள்ள, தெரியுமா? நடக்குமா நடக்காதா? எனக்கு கவனி, தயவு செஞ்சு எனக்கு கவனி. இந்த வசனமே உனக்கு தெரியலன்னா அப்புறம் எப்படி நீ ஜெபம் பண்ணுவ? இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டார். அல்லேலூயா. சேர்ந்து எல்லாம் சொல்லி பார்ப்போம். இன்னும் வரலையே, தெளிவா வரலையே. சீக்கிரம் சீக்கிரம். இன்னும் வரலையே, இன்னும் வரல, இன்னும் வரல. இது எப்படிங்குதுன்னா,
நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நல்ல நமக்கு பிடிச்சமான ஒரு குழம்பை செஞ்சு வச்சுட்டு நல்ல பசியான நேரத்துல சாப்பாடை போட்டு உட்காந்து சாப்பாட்டு மேல குழம்பை ஊத்தி பேசிஞ்சு கொண்டு போய் அதை நாக்கில் வைக்கும் போது உப்பு இல்லைன்னா எப்படி இருக்கான்? உப்பு இல்லை எப்படி இருக்கான்? அது போலதான் அழகா கர்த்தருக்கு ஆராதனை செய்து அழகா கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு என்ன இல்லை, எது இல்லை, எது இல்லை. திரும்ப செய்யலாம் மணி இல்லை, நான் நேரமா போயிட்டே இருப்பேன். எனக்கு 11, 12 கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆண்டவரே நல்ல மழையை 2 மணி நேரமா அனுப்புங்க அந்த பக்கத்துல. கேட்ட எத்தனை மணி நேரம்? யாரும் சபை விட்டு என்ன பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன இல்ல சபையில? எது இல்ல நமக்கு? எது? திரும்ப சொல்லு, எது இல்ல? விசுவாசம் கம்மி. ஒரே ஒரு லைன் தான், ஒரே ஒரு லைன் தான். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள். இதை சொல்ல தெரியும். ஹல்லேலூயா. சரி, இப்ப நான் சொல்றதை திருப்பி சொல்ல போறோம். நல்லா விசுவாசமா. எண்ணெய் என் காது கேட்க நல்லா. என் காது ரெண்டு என்ன பண்ணா? கிழினும். என் காது ரெண்டு என்ன பண்ணா? கிழினும். நீ அப்படி பேசுற பாப்பா. எண்ணெய் பயமுறுத்துகிற காரியங்கள் என்னை விட்டு விலகி போகும். எப்ப 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 எப்ப? இதை பாரு, விசுவாசம். நான் சொல்ற விசுவாசம் கம்மி. நான் சொல்ற விசுவாசம் கம்மி. ஆவியானவர் அனல இறங்கி இருக்கிறாருங்க. சும்மா கதை சொல்ல வரலைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடவே தான் இருக்கிறாரு, கூடவே வராரு, கூடவே சாப்பிடுறாரு, கூடவே தங்குறாரு. ஆனா என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. ஹல்லேலூயா. அவன் கேட்கிறான், இயேசுவே நீ இங்க இருந்தீரானா? என் சகோதரன் சந்திருக்க மாட்டானே. அப்ப கட்ட சொல்றாரு, ஏன் விசுவாசமாயிரு. என்ன சொல்றாரு? விசுவாசமாயிரு. அவருக்கு தெரியும் செத்த மணியும் உயிரோட இருப்ப அவரால் முடியும். எதுமே சொல்ற, எதுமே சொல்ற, செத்து போன மரித்து போன ஒன்றுமில்லாத என் வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிக்க தேவனால ஆகும். ஹல்லேலூயா. சொல்லு, என்னை என்னை பயமுறுத்துகிற எந்த காரியமும் என்னை விட்டு இன்றைக்கே விலகி போயிடும். நல்லா 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 கேட்டு நல்லா கேட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை திரும்ப என்னை பின்தொடர்கிற வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இன்றைக்கே என்னை விட்டு ஓடி போயிடு, ஓடி போயிடு. நல்லா கேட்டு, எல்லாம் ஓடி போயிடு. எல்லா பிரச்சனையும், உன்னை பின்தொடர்கிற எல்லா பிரச்சனையும் இன்றைக்கு என்ன ஆயிடா? நீ வசனத்தை நம்பி இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கா நீ பார்க்க மாட்ட. ஹல்லேலூயா. அப்பா வார்த்தை அனுப்புகிறாரு, வார்த்தை அனுப்பியிருக்கிறாரு. நீ எப்படி நம்புறியோ, எப்படி ஏற்றுக்கிறியோ அந்த வார்த்தை அப்படியே உனக்கு இருக்கிறீங்க. அப்படின்னு சொல்லு பாப்பா. சொல்லு, எனக்கு எதிராக இனி, சொல்லு, எனக்கு விரோதமாக இனி ஒருவனும் எழும்பவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இனிமேல் எங்கும் எந்த நிலைமைக்கும் அழைந்து திரியவே மாட்டேன். ஹல்லேலூயா. அவனை கர்த்தர் அலையவே மாட்டார்.
நம்புறியா? நம்புறியா? சொல்லு. எனக்கு இனி எந்த மனுஷனுடைய நல்ல இது எப்படி சொல்றியோ அது அப்படியே நடக்கும். சொல்லு. எனக்கு இனி எந்த மனுஷனுடைய தயவும் தேவையே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை ஒடுக்கினவர்கள், என்னை விட்டு என்னை ஒடுக்கினவர்கள், குற்றப்படுத்தினவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், விரோதமாக பேசினவர்கள் என்னை விட்டு தானாகவே விலகி போவார்கள். அல்லேலூயா. இப்ப சொல்லு. என்னை அவர்களின் கண்களுக்கு முன்பாக என் தேவன் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. நல்ல கைது. அல்லேலூயா, அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சனிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சனிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. என்னோடு எல்லாரும் வெற்றி வெற்றியே, என்னோடு எல்லாரும் வெற்றி வெற்றியே. இந்த மாதம் கர்த்தர் சொன்னார், ஜெயம் எடுக்கிற மாதம். அல்லேலூயா. என்ன மாதம் இது? என்ன மாதம் இதுக்கு பேரு? நீ ஜெயம் எடுக்கிற மாதம். கர்த்தருடைய மகிமையை நடத்த போறாரு. அல்லேலூயா. திரும்ப வசனப்படி யாத்திராகமம் 14:13 படிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்படியே கண்டுபிடி பாரு. ஒரு விசாலமான இடத்தை, நெருக்கம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சத்துரு பின்தொடர் இல்லாமல், ஒரு மகிமையான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தரும். இந்த மாதிரி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் தனித்து சுகமாயிருப்பார். இந்த வார்த்தை ஆண்டவர் போடுறாங்க. நீ எப்ப படிச்சேன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் வார்த்தை போடுற, இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய சுகமாய் இந்த மாத்திரம் வைப்பாரு. சந்தோஷமா இருப்ப. நீ அழைத்து திரிகிற ஆள் கிடையாது. கர்த்தருடைய சரியா கர்த்தர் கொண்டு வைக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 37ஆம் சங்கீதம் 40ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 37ஆம் சங்கீதம் 40ஆம் வசனத்தை படிட்டு கடை படி. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து என்ன பண்ணுவாரு? அமைச்சர் பாப்பா. இப்ப இந்த துன்மார்க்கருடைய கை அப்படின்ற இடத்துல உனக்கு இருக்கிற பிரச்சனை கொண்டு வை. அல்லேலூயா. வசனம் புரியலன்னா எனக்கு சொல்லணும். சரியா புரியல எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படியே ஏதோ ஒண்ணு கேட்டு ஏதோ ஒண்ணு போகக்கூடாது. நல்லா திரும்ப நீ புரிஞ்சுக்கணும். விசுவாசம் தான் இந்த உலகத்தின் மீது நமக்கு என்ன கொடுக்கும்? ஜெயத்தை கொடுக்கும். சத்தியம் தான் நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு விடுதலை தரும். திரும்ப அந்த வசனத்தை படிங்க. 37:40 சங்கீதம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து, யார் நமக்கு உதவி செய்வாங்க? எதுமே சொல்றேன், கர்த்தர் உதவி செய்யற. அல்லேலூயா. அதனாலதான் சொன்னேன், இந்த மாதத்துல எந்த மனுஷனுடைய தயவும் எனக்கு தேவையே இல்லை. எந்த மனுஷனுடைய தயவு எனக்கு என்ன பண்ண தேவையில்ல, தேவையில்லை. யார் எனக்கு உதவி செய்வாரு? யார் உதவி செய்வாரு? எதுமே நம்ம உதவி செய்வாரு. கர்த்தர் செய்வாரு. 31 தேதி வரையிலும் உனக்கு உதவி செய்வது யாரு? அவர்தான். அல்லேலூயா. மனுஷனுடைய உதவி விருதா. இன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டா சும்மா கொடுப்பானா? சும்மா 100 ரூபாய் கொடுப்பானா? அதான் சும்மா 100 ரூபாய் யாராவது கொடுப்பாங்கடா? கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு காலையில கொடுத்தாக்கா சாயந்தரம் என்ன பண்ணா கொடுக்கணும். இல்லைன்னா காலையில 5 மணிக்கு எந்த வாசல் என்ன பண்ணுவான்? 100 ரூபாய் வாங்கி சாயந்தரமா கொடுக்குற. நீ இன்னும் கொடுக்காம இருக்கிறிய. நீ கொடுத்தா தான் நான் கடைக்கு போனேன். என் வீட்டுக்கு நீ கொடுத்தா அந்த காசு வாங்கி போது என்ன பண்ணா? என் வீட்டுக்கு சாப்பாடு நான் என்ன பண்ணுவேன்? நீ கொடுத்துதான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதத்துல எந்த மனுஷனுடைய தயவும் யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? கர்த்தருடைய ஜனத்துக்கு வேணாம். யாரு ஜனத்துக்கு வேணாம்? கர்த்தருடைய ஜனத்துக்கு வேணாம். இது தேவன் விரும்புறாரு. கர்த்தருடைய அப்படித்தான் நடத்த போறாரு. எதுவுமே நம்புற இந்த மாதத்துல கர்த்தருடைய அப்படித்தான் நடத்த போறாரு. நீ ஜெயம் எடுக்கிற மாதம் இது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்லா திரும்ப போய் வசனத்தை படி நல்லா காதுல கேளு. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து. இனி உதவி வரணுமா? வந்துச்சா? உதவி வரணுமா? வந்துச்சா? வந்துச்சா வரலையா? வந்துச்சா வரலையா? எது பாக்குற? எது பாக்குற? அல்லேலூயா. நீ இப்ப கதவை தான் திறக்கணும். ஆமென். நான் நினைக்கிறேன், அவர் நினைச்சா கண்டெய்னர் கூட உங்க வீட்டுக்கு அனுப்புவாரு. 27 கோடி என்ன பண்ணா வரும்? எதிர்கோடி வருது. எதிர்கோடி வரப்போகுது. ஆமா, சும்மா இல்ல. இது சும்மா கத்திட்டு போறது இல்ல, சும்மா சொல்றது இல்ல. 27 கோடியை தருவேன் என்று சொன்னவர் என்ன பண்ணுவாரு? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரு. அப்புறம் திரும்ப அவர் தப்புவிக்காமல் போனாலும்
அவரை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க. தருவேன்னா தராவிட்டாலும் நம்பிக்கை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்தா ஊழியத்தை செய்ய போறோம். என்ன பண்ண போறோம்? தந்தா பெரிய சபையை கட்டி, பெரிய சபையை கட்டி, பெரிய சபையை கட்ட சந்தோஷமா? பெரிய சபை கட்ட சந்தோஷமா? நல்லா புரிஞ்சுக்க. கோடி கோடியா வச்சுக்கிட்டு பெருசு கிடையாது. யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கொடுக்கிறானா? ஹல்லேலூயா. உன் கையில நன்மை இருக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்க. வசனத்தை பாரு. அதான் நீ நீதிமொழிகள், இந்த பிரசங்கி இதெல்லாம் நீ படிக்கலாம். உன் கையில நன்மை இருக்கும் போது இல்லாதவன் வந்து உங்ககிட்ட கேட்டாக்கா நீ முகத்தை திருப்பாத. அவன் கேட்ட உடனே கொடு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு தரேன்னு சொல்லாத. அது நல்லது இல்ல. கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்த வேதம் அப்படி சொல்லும். கையிலே உன் கையில நன்மை இருக்கும் போது அதை கொடுக்கத்தக்கவனுக்கு கொடு. முகம் கோணாதே. இன்று போய் நாளை வா என்று சொல்லாதே. இததான் எடுத்துக்கணும். ஒருத்தன் இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க எழுதி வச்சிட்டான். நான் சொல்றது விளங்குதா? விளங்குதா இல்லையா? கர்த்தர் சொன்னாரு, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்கிட்டு சொல்லாதே, முகம் கோணாதே. உன் கையில இருக்குது கொடு. 100 ரூபாய் கேட்டா 50 ரூபாய் கூட என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். கர்த்தர் சொன்னாரு, இன்னைக்கு இப்போ நாளைக்கு வா சொல்லாத. அதனால அந்த வார்த்தையை எடுத்துதான் ஒரு இடத்துல எழுதி வச்சான். இன்னைக்கு போய் எங்க வந்து இதெல்லாம் இங்க இருந்து வந்து புரிஞ்சுக்கோ. யார் தான் உனக்கு நன்மை செய்வார்கள்? இந்த மாதத்தில் நன்மை எங்க வரும்? யார்கிட்ட வரும்? யார்கிட்ட வரும்? எது நம்பறியா? சும்மா வாயின் வார்த்தையில சொல்லாத. உன் வாயின் வார்த்தையை கர்த்தர் பார்க்கிறாரு. உன் எண்ணங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. உன் நினைவுகளை கர்த்தர் பார்க்கிறாரு. உன் வாயின் வார்த்தையை கர்த்தர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அது எந்த அளவுல வருது, எந்த அளவின் படி நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவின் படியே உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவுல நீ அளக்கு, எந்த விசுவாசத்துல நீ வார்த்தையை நினைக்கிறீங்களோ அந்த அளவின் படியே உங்களுக்கு கொடுக்கப்படும். அளவை குறைக்காத. விசுவாசத்தை பண்ணாத, கம்மி பண்ணாத. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். 12-11 மாதம் விடுதலை இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், உபத்திரவத்திலே, நெருக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் இறங்கி பேசுறாரு. இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கு என்ன பண்ண மாட்டீங்க? ஹல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு இறங்கி என்ன பண்றாரு? படிக்க வசனத்தை படிங்க. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கணும். யாரை நம்பணும்? யாரை நம்பணும்? அப்பா அடிக்கடி சொல்றல, மரத்தை வச்சவன் சொல்ல விடுவா தெரியாது உங்களுக்கு. சொல்ல மரத்தை வச்சவன் மரம் யாரு? நீதான், நான் தான். ஊத்துற தண்ணி போதுமா? ஊத்துற தண்ணி போதுமா? மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்திதான் அப்பதான் மரம் வளரும், அப்பதான் கனி கொடுக்கணும். அவருக்கு தெரியும் எப்ப உனக்கு தண்ணி ஊத்தணும், எப்ப உன்னை வளர்க்கணும், எப்ப கிளைய நறுக்கணும், எப்ப களைய பிடிக்கணும், எல்லாம் அவருக்கு தெரியும். உன்னை சிறப்பா கத்தனை கொண்டு வந்துடுவாரு. உன்னை சிறப்பா கொண்டு வருவாரு. அவர்கள் அவரை நம்பி இருக்கணும். யார் நம்பனா? நம்பறியா? இங்கதானே பிரச்சனையே, இங்கதானே பிரச்சனையே ஆரம்பிக்குது. கர்த்தரை நம்புறதே கிடையாது. யார் நம்புறது இல்லை? கர்த்தரை நம்புறது இல்லை. என்னம்மா அது காணா, ஸ்னேகா காணா, அம்மா காணா, என்னாச்சு உங்களுக்கு? யார் நம்புறது இல்லை? யார் நம்புறது இல்லை? ஜெபம் ஊழியக்காரன் பண்ணாலும்
விசுவாசி பண்ணாலும் ஜெபம் ஜெபம்தான். ஊழியக்காரங்கிட்ட என்ன இருக்குது, விசுவாசிகிட்ட என்ன இருக்குது? அதாவது தேவ தூதர்களிலும் சற்று தேவ தூதர்களும் சற்று சிறியவராக நம்ம படுத்த. ஆனா தேவ தூதர்களும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் நாம் செய்ய முடியும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு என்று ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. விசுவாசிக்கு என்று ஒரு மகிமையை கர்த்தர் வச்சிருக்காரு. நீ ஜெபம் பண்ணாலும் கேட்கும், நான் ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணலாம் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. இல்ல அவன் ஜெபம் பண்ணாதான் கேட்பான், நீ ஜெபம் கேட்பான்னு சொல்லுவாரா? ஜெபம் பண்ணி வச்சுன்னா அந்த ஜெபத்தின் மேல உங்களுக்கு என்ன இருக்குன்னா, யார் பண்றாங்கன்றது முக்கியம் இல்ல, யாருடைய நாமத்தின் மேல் ஜெபம் பண்றாங்க என்பதுதான் முக்கியம். நீ நம்பாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை விசுவாசிக்காமல் திசை கட்டி ஓடுவது யாருடைய அறிவு? மனுஷனுடைய அறிவு. கர்த்தர் சுய புத்தி மேல் சாயாத கர்த்தரை பற்றி பயத்தோடு இரு. அல்லேலூயா. யார் மேல் நம்பிக்கை? யார் மேல் நம்பிக்கை? அக்கினி எரியுது, முன்னை காட்டிலும் 7 மடங்கு எரியுது. ஆனா யார் மேல் நம்பிக்கை இருந்தாங்க? யார் மேல் நம்பிக்கை இருந்தாங்க? யார் மேல் நம்பிக்கை இருந்தாங்க? அல்லேலூயா அல்லேலூயா. அக்கினி எரியுதா? வீட்டுல பிரச்சனை எரியுதா? தலைக்கு மேல தலைக்கு மிஞ்சின பாரமா? தாங்க முடியல வேதனை, சுமக்க முடியல பாரத்தை, அப்படியே இருதயம் வெடிக்குதா? மனம் வந்து போயிருக்கிறியா? மன கலக்கத்தில் இருக்கிறியா? அக்கினி முன்ன இருந்த பிரச்சனை காட்டிலும் இன்னும் பல மடங்கு அதிகமாகுதா? கலங்காத, பயப்படாத. யார நம்பு? யார நம்பு? யார நம்பு? சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியும் பார்க்காதே, உனக்குள் இருக்கும் இயேசுவை நீ பார். கடலையை பார்க்காதே, உன்னிலையும் பார்க்காதே, படகில் உனக்கும் இயேசுவை நீ பார். சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உனக்குள் இருக்கும் இயேசுவை நீ பார். கடலையை பார்க்காதே, உன்னிலையும் பார்க்காதே, படகில் உனக்கும் இயேசுவை நீ பார். அங்கங்கே பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே, அப்பாவும் இயேசுவை அனுதினமும் நோக்கி பார். அங்கங்கே பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே, அப்பாவும் இயேசுவை அனுதினமும் நோக்கி பார். சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உனக்குள் இருக்கும் இயேசுவை நீ பார். கடலையை பார்க்காதே, கொந்தளிப்பையும் பார்க்காதே, படகில் உனக்கும் இயேசுவை நீ பார். அல்லேலூயா. எங்க இருக்கிறாரு இயேசு? இயேசு எங்க இருக்கிறாரு? உன் ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? உன் மீட்பர் எங்க இருக்கிறாரு? உன் ரட்சகர் எங்க இருக்கிறாரு? உன் தேவன் எங்க இருக்கிறாரு? உன்னோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை யார யார இப்ப 2 வார்த்தை. யார் யார் நம்பி இருக்கிறது? சீக்கிரம் முடிக்கிறோம். நான் இந்த செய்தி உங்களுக்கு அடுத்த வாரமா போவேன். ஒரே முறை முடிக்க முடியாது. சும்மானா அப்படியே டக்கு டக்குன்னு 100 வசனத்தை சொல்லி ஒண்ணுமே இல்லாம ஒரு அனுப்புறதை காட்டினேன். ஒரே வசனத்தை சொல்லி நல்ல ஆகாரத்தை கொண்டு நல்ல உன்னை மேய வச்சு நல்ல உன்னை முஸ்தரிக்கி அனுப்பதான் வேலை. சும்மா அள்ளி அப்படி தூக்கி போகக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆகாரத்தை சாப்பிட்டாலும் அது ரசமாக இருந்தாலும் அது மோராக இருந்தாலும் தயிராக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் கறியாக இருந்தாலும் அதை சுவைக்கணும். எப்படி இருந்தது? சுவைக்கணும். யாரு யாரு நம்பி இருக்குது? அப்பா நான் தெளிவாயிட்டேன்.
அப்பா ஆண்டவரே நன்றிப்பா. யார் யார் நம்பிக்கிறது? யார் யார் நம்பிக்கிறது? நீங்க நாம யார நம்பி இருக்கிறோம்? யார நம்பல? யார நம்பல? மனுஷன் நம்பாத, பக்கத்துல பேச மனுஷன் நம்பாத, கத்திரியை நம்ப. சொல்லு சொல்லு, கத்திரியை நம்ப. சொல்லு, கத்திரியை நம்ப. கத்திரியை நம்ப. யாரை நம்பாத? யார் நம்ப? கத்திரியை நம்ப. ஹல்லேலூயா சொல்லியா? யார் நம்ப? யார் நம்ப? இஸ்ரவேலே கத்திரை நம்பு. யாரு? 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 இஸ்ரவேலே யாரு நம்பு? கத்திரை நம்பு. ஹல்லேலூயா. இப்ப யார் நம்பி இருக்கிறான்? நான் நம்புறேன். ஆண்டவரே கிறிஸ்துமஸ்க்கு வேண்டி தேவைகளை செஞ்சீங்கப்பா. எங்கிட்டு வருமா தெரியல, எப்படி வருமா தெரியல. கருப்பு காக்காவோ வெள்ளை காக்காவோ கொடுக்கப்பா. ஹல்லேலூயா. நல்ல கடையை காட்டுங்க. என்ன கடையை? நல்ல கடையை கொடுங்க. நான் சொல்ற மாதிரி அவன் செய். இப்படிதான் வேண்டிக்கணும், இப்படிதான் சொல்லணும். நல்ல கடையை காட்டுங்க. அந்த கடைக்குள்ள எங்களை கொண்டு போங்க. நாங்க விரும்புகிற பொருளை வாங்கப்படி செய்யுங்க. நாங்க என்ன சொல்றோமோ அதை அவங்க கேட்கணும். நாங்க என்ன கேட்கிறோமோ அதை அவங்க செய்யணும். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நான் எங்க போனாலும் ஒரு பொருளை வாங்க போனா கூட அவன் 100 ரூபாய் சொன்னா நான் எவ்வளவு கேட்பேன்? பாதி தான் கேட்பேன். பாதி தான் கேட்பேன். எனக்கு தெரியும் அதுதான் அதனுடைய ரீச்சு. ஆனா அதனுடைய விலை என்னதான் 50 தான் இருக்கும், 40 50 தான் இருக்கும். ஆனா அவன் என்ன சொல்லுவான்? விலைய அப்படியே வைப்பான். அப்பதான் நம்ம 50 கேட்டாதான். நான் வாங்கின விலையே இல்லைன்னு அப்ப புட்டி வெடித்தான். நீ எல்லாம் புட்டிக்கோ, கடைக்கடி போனீங்கன்னா நான் வாங்கின விலையே இல்லைன்னு சொல்லுவான். அப்ப தெரியும் நான் வாங்கின விலை தான் அது. அப்ப கூட மேல என்ன பண்ணலாம்? ஒரு 5 இல்ல 10 கூட்டி என்ன பண்ணலாம்? வாங்கிட்டு வரலாம். நல்லா புடிச்சுக்கோ. இதான் அப்படிதான் கேட்கணும். 100 ரூபாய் கேட்டேன். இல்ல இல்ல 95 ரூபாய் கூடயா அப்படின்னு கேட்டா நாம யாரு? அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேவனுக்கு தேவன் அனுமதி கொடுத்தா நாளைக்கு போய் வாங்கி வந்துடலாம். ஹல்லேலூயா. அதெல்லாம் அற்புதமாக கர்த்தர் வழி திறந்து வச்சிருக்காரு. நீ கவலைப்படாத. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாரும். ஹல்லேலூயா. அவர் செய்தார், செய்து முடிப்பார், நடத்துவார். காலண்டர் ரெடி ஆயிடுச்சு, வாங்கிக்க சொல்லி போன் பண்ணிட்டாங்க. வாக்கு தத்தம் அது நாளைக்கு போய் போட்டுடலாம். எல்லாத்தையும் கத்து செய்வார். ஆமென். ரைட். பிரபாதமா அந்த முறை நமக்கு காலண்டர் அழகா மல்டி கலர்ல அதை அச்சீவ்மெண்ட் பண்ணி கத்து செஞ்சிருக்கிறாரு. இதோட நல்ல உங்க கலரா சூப்பரா இருக்கும். கத்து நல்லவர். வசனத்துக்கு முடிச்சிருவோம். முதல்ல படிங்க. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். யார் செய்வாரு? நீ திரும்ப நம்பணும். யார் செய்வார் உதவியை? யார்? கிறிஸ்துமஸ் நமஸ் 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 கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் உடைய தேவைகளை உதவியை யார் தருவாரு? யார் தருவார்? கவலைப்படாத. இதை முதல்ல சொல்ற, நீங்கள் பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வார்த்தைலாம் சும்மா இல்ல. வார்த்தையை கர்த்தர் அனுப்பினா சும்மா கிடையாது. உங்ககிட்ட ஒண்ணே இல்லைன்னு தெரியும் அவருக்கு. அதே அந்த நிலைமையிலையும் மனுஷனை நம்பாத. யார் நம்ப? உங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட ஒண்ணே இல்லைன்னு தெரியும். யார் நம்ப? யார் நம்ப? உன்னை அழைத்தவரை நம்பு. தேவன் அவளுக்கு உதவி செய்து விடுவிப்பாரு. அந்த கஷ்டத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, குறைவிலிருந்து, ஏழாம நிலைமையிலிருந்து, பலவீனத்திலிருந்து, உபத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு? விடுவிப்பாரு. விடுவிப்பாரு மாட்டாரா? விடுவிப்பாரு மாட்டாரா? எப்ப நடக்கும்? எப்ப நடக்கும்? எப்ப? என்னைக்கு? என்னைக்கு? இப்ப 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 விசுவாசி. இப்ப நம்பு. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியனை இன்றைக்கு நீ பாடுகிற ஒரு உபத்திரத்தை இனி என்னைக்கு பார்க்க மாட்ட. அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை
துன்மார்க்கனுடைய கைக்கு. யாருடைய கைக்கு? யாருடைய கைக்கு? இந்த 11 மாதங்களாக உன்னை அடிமைப்படுத்திய 11 மாதங்களாக உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டது, 11 மாதங்களாக உன்னை சின்ன பின்னமாக்கி கொண்டது, 11 மாதங்களாக உன்னை அழவச்ச, 11 மாதங்களாக உன்னை அழகி திரியவிட்ட அந்த துன்மார்க்கனுடைய கைக்கு உன்னை தப்புவித்து உன்னை என்ன பண்ணுவாரு? உன்னை தப்பி சொல்லு. எதுவும் சொல்ற கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சொல்லு. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தப்பிப்பார். அல்லேலூயா. தப்பிவித்து உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லு. கர்த்தர் உன்னை தப்பிவித்து உன்னை ரட்சிப்பார். சொல்லு. நல்லா சொல்லு. விசுவாசம். கர்த்தர் உன்னை தப்பிவித்து உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறியா? என் மகிழ்ச்சி சந்தோஷம் இல்ல. இப்ப எனக்குன்னா என்ன தைரியமா இருக்கிறியா? தெம்பாகிறியா? ஆர்லிக்ஸ் பூஸ்ட் போர்ன்விட்டா அதை சாப்பிட்டதை விட எப்படிங்கிறப்பா? எப்படிங்கிற? தெம்பாகிறியா? அல்லேலூயா. கதை சொல்ற மகிழ்ச்சியோடு புறப்பட்டு பொங்கல் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு பொங்கல். உங்களை அவர் நடத்துவார். ஆமென். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். அற்புதமாக உங்களை நடத்துவார். இந்த மாதம் நாம் ஜெயம் எடுக்கிற மாதம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் நாங்க பார்க்கவே மாட்டோம். ஆமென். உன் கண்ணீர் மாறிடும். உன் கண்ணீர் என்ன பண்ணிடும்? மாறும். கண்டிப்பா மாறும். கண்டிப்பா கர்த்தர் மாறிப்பாரு. ஆமென். கண்டிப்பா உன்னை விடுவித்து உன்னை ரட்சிப்பார். உன்னை தப்பிப்பார். உன் சூழ்நிலைகள் மாறும். அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா?